மென்பொருள் நிறுவன ஊழியர்கள் குறித்த பொது சித்திரத்தை உடைக்கும் வகையில் சென்னை, கோவை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நகரங்களில் ஆயிரக்கணக்கில் மென்பொருள் நிறுவன ஊழியர்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக வீதியில் களமிறங்கியிருக்கின்றனர். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக பல்வேறு தரப்பு மக்கள் வீதியில் இறங்கி போராடி வருகின்றனர். இந்த போராட்டத்தில் தற்போது சென்னையில் உள்ள மென்பொருள் நிறுவன ஊழியர்களும் கைகோர்த்துள்ளனர். சென்னை ராமபுரத்தில் உள்ள DLF மென்பொருள் ஊழியர்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மறியலில் ஈடுபட்டனர். இதனால் கிண்டி, பூந்தமல்லி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. DLF முன்பு சாலையில் திரண்ட சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பீட்டாவிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். கிண்டி, ஈக்காட்டு தாங்கலில் ஒலிம்பியாவில் உள்ள மென்பொருள் ஊழியர்கள் 2000த்திற்கும் அதிகமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பீட்டாவிற்கு எதிராகவும் ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாகவும் அவர்கள் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பினர். வெறும் வாட்ஸ்அப் மட்டும் ஃபார்வர்ட் பண்ணி எங்களுக்கு என்னன்னு போறவங்க கிடையாது சார். இது எங்களோட கல்ச்சர், நாங்க தான் ப்ரொடெக்ட் பண்ணோம். இந்த அளவுக்கு இறங்கி எவ்வளவு பொதுமக்களுக்கு எந்த தடையும் இல்லாம எங்களோட எதிர்ப்பை நாங்க காட்டுறோம். கவர்மெண்ட்டுக்கும் மற்ற அபிஷியல்ஸ்க்கும் நாங்களும் கேர் பண்றோம். இது எங்களோட உரிமை, எங்க ஜல்லிக்கட்டை திருப்பி கொடுங்க. நாங்க இது மூலியமா பிரதிபலிக்க விரும்புறோம் சார். இப்ப அறவே இருக்கக்கூடாது, அதை தடை செய்யணுங்கிறதுக்காக தான் அந்த போராட்டம். சென்னை தரமணி, பெருங்குடி உள்ளிட்ட இடங்களில் உள்ள மென்பொருள் நிறுவன ஊழியர்களும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழர்களின் உணர்வுகளையும் உரிமைகளையும் பீட்டா அமைப்பு கொச்சைப்படுத்துவதாக கருத்து தெரிவித்த அவர்கள் ஜல்லிக்கட்டில் உள்ள சதியை உச்சநீதிமன்றம் உணர வேண்டும் எனவும் கூறினர். செங்கல்பட்டு அருகே உள்ள மகேந்திரா சிட்டியில் 10,000த்திற்கும் அதிகமான IT ஊழியர்கள் ஜல்லிக்கட்டு நடத்த வலியுறுத்தி போராட்டம் நடத்தினர். கோவை கீரநத்தத்தில் IT ஊழியர்கள் பணிகளை புறக்கணித்து ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.